ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 12th ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கான ஸ்கேன் காப்பி எப்பயிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 67,812 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விடைத்தாள் நகலை நம்ம டவுன்லோட் பண்ண பிறகு தான் அது வந்து ரீடோட்டலாக இருந்தாலும் சரி ரீவேல்யூஷனாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் 5/6/2026 வெள்ளிக்கிழமை சரிங்களா பிற்பகல்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காது, வெள்ளிக்கிழமை மதியத்துலேருந்து பாருங்கள். அது லிங்க் வந்தோடனே நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் 16/6/2026 இது வரைக்கும் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் செய்ய முடியும். இது வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.dg.gov.in. இன்னும் வந்து லிங்க் ஓப்பன் ஆகலை. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனுக்கு போயிட்டு அதில் ஹையர் செகண்டரி மார்ச் 2026 ஸ்கேன் காப்பி டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ பாட வாரியாக தான் நமக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது 5ஆம் தேதியிலேருந்து என்னென்ன சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. +1 அரியர் பேப்பர் அப்படின்னா லாங்குவேஜ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, ஜியாகிரஃபி, மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேக்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு. அதேமாதிரி +2 அப்படின்னா பாட்னி, சுவாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஜியாகிரஃபி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸு, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, அதுக்கடுத்து அட்வான்ஸு லாங்குவேஜ் சரிங்களா. இது எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ மற்ற பாடம் அப்படின்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து டைமிங் வந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா பாட வாரியாக பல்வேறு கட்டங்களாக இவ்வியக்கத்தால் இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனால் 5ஆம் தேதி மதியத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்னென்னா விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்த பின்னர் தேர்வர்கள் மறு மதிப்பீடு படிவத்தையும் மேற்கான இளையதளத்திலேருந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபார்ம்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கான ஃபார்ம், இது வந்து ரீடோட்டலிங்கான ஃபார்ம். இதை வந்து தெளிவாக ஃபில் பண்ணோம். இது எப்படி ஃபில் பண்ணுறாங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா மறுகூட்டல் மதிப்பீடு செய்ய விரும்பினால் பூர்த்தி செய்ய விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் 16/6/2026 அதுக்குள்ளார கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கட்டணத்தையும் நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் மறுகூட்டல் மதிப்பீட்டிற்கு யாரெல்லாமே அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க அந்தந்த சிஓக்கு வந்து கொடுக்கணும். மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் என்ன பண்ணணும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மதிப்பீடு அதாவது ரீவேல்யூஷன்னா எனக்கு வந்து ஒரு சில இடத்துல மிஸ்டேக் எல்லாமே இருக்குது, 2 மார்க்ஸுக்கு சரியாக ஆன்சர்ஸ் கொடுக்கல, நான் நல்லதாக எழுதியிருந்தேன் மார்க் கொடுக்கல, அந்த மாதிரினா நீங்கள் ரீவேல்யூஷன் போடணும். அதுக்கு வந்து ஒரு பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா 505 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே போல் மறுகூட்டல் நான் வந்து எனக்கு ஃப்ரண்ட் பேஜில் பார்க்குறேன் 50 மார்க் வர இடத்துல 30 போட்டிருக்காங்க, 80 வர இடத்துல 60 தான் போட்டிருக்காங்க, ஒரு சில இடத்துல 80க்கு பதிலாக 70 இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து போட்டிருக்கலாம் சரிங்களா. 07 இப்படி மாற்றி 80க்கு பதிலாக வெறும் 7 இந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுகூட்டல் வந்து போட்டுக்கலாம். உயிரியல் பாடத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 305 ரூபா சொல்லியிருக்காங்க, மற்ற பாடங்களுக்கு 205 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ 5/6/2026 விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்வதற்கான பாடத்திற்கான விவரம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தந்த சப்ஜெக்ட் எல்லாமே 5ஆம் தேதியிலேருந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற பாடங்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.